இப்போ வந்து ஏலியன்ஸ் வந்து வரா மாதிரி இருந்தாலும் வந்து ஒரு வேளை வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் வந்து ஆபத்து இருக்குன்னா அது சொல்றதுக்காக தான் வந்து நம்ம டைம் டிராவல் பண்ணி போனவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. இது காட் டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ஹோல்ல வந்து அந்த துகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இல்லாம டார்க் ஹோல் வந்து என்னன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எழுதின புக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் அந்த புக், ஆழமான கேள்விகளும் அறிவார்ந்த பதில்களும். ஸோ இது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல வந்து பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா PSV குமாரசாமி அப்படின்றவங்க வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ இந்த புக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லினா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து நம்மளோட கிரேட் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அமெரிக்காவில் உள்ள சயின்டிஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. ஸோ அது வந்து எப்படின்னா அவங்க பர்த்லேருந்தே வரல. ஸோ அவங்க வந்து ஒரு 21 இயர் வரைக்குமே அவங்க வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னா அவங்க உடம்புல வந்து இது இந்த வாதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுனால வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடக்க முடியாம இருந்துச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு சுத்தமா ஒரு பார்ட்டாவுமே இது நரம்புல நியூரோ டிசார்டர் மாதிரி வந்துட்டு அவங்களால சுத்தமா நடக்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாம ஃபுல்லாமே அவங்க லைஃப் ஃபுல்லாமே வீல் சேர்ல உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்பயும் வந்து என்னன்னா அவங்க வந்து தளர்ந்து போல கம்ப்யூட்டர் மூலயமா தான் வந்து நம்ம கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதாவது அவங்க அந்த ப்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த லெட்டர்ஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணும் போதே எப்படின்னா அது மூலயமா நமக்கு வந்து அதுலேருந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து வாய்ஸ் வரா மாதிரி வந்து அதை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா அவங்க வந்து பேசுவாங்க. ஓகேவா. ஸோ இவங்க வந்து இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய விஷயம் வந்து நம்மளோட ஹியூமனுக்கு வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஸோ வந்து இந்த புக்கில் வந்து ஏலியன்ஸ் வந்து இருக்கா, ஸோ வந்து ஏலியன்ஸ் வந்து வந்தால் என்னெல்லாம் நடக்கும், ஸோ வந்து நம்மளும் வந்து ஒரு ஏலியன் தானே. இப்போ வந்து மற்றவங்க வந்து நமக்கு வந்து ஏலியன் மாதிரி நம்மளும் வந்து இன்னொரு கிரகத்துக்கு போனால் ஏலியன் தான். ஸோ நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஆக்சுவலாக டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியுமா, டைம் ட்ராவல் பண்ணால் வந்து எப்படி இருக்கும், அது இல்லாமல் டைம் ட்ராவல் நம்ம எப்படி பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து வந்து இப்போ வந்து நம்ம நிலாவுக்கு தான் போயிருக்கோம். நிலாவுக்கு போயிட்டு இப்போ மற்ற வந்து கிரகத்துக்கெலாம் வந்து எப்படி போக முடியும். ஸோ மற்ற கிரகத்துக்கெலாம் போனாலும் ஹியூமனால வந்து உயிர் வாழ முடியுமா, வேற வந்து பூமி மாதிரியே வந்து இன்னொரு இடம் இருக்கா, ஸோ அந்த இடம் இருந்தால் நம்மளால வந்து இங்கே உள்ள மாதிரி தண்ணி காற்று எல்லாமே இருக்குமா, நம்மளால சுவாசிக்க முடியுமா, ஸோ இங்கே இருக்கிறது தான் வந்து அங்கேயும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா பிளாக் ஹோல்னா வந்து நம்ம இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹோல் தெரியாமல் இருந்திருக்கவே தெரியாது. இந்த அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து பிளாக் ஹோல். ஸோ அது மூலயமா தான் நம்ம வந்து என்னன்னா டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்னன்னா இப்போ உடனே வந்து பாசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 100 வருஷமோ 200 300 வருஷத்துலயும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டைம் ட்ராவல் பண்ணுவோம். பிளாக் ஹோலோட எண்டு தான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட எண்டு. ஓகேவா. ஸோ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த வந்து காலத்தை வந்து நம்ம கடந்துடலாம், அதாவது டைம் ட்ராவல் பண்ணிடலாம். ஒரு இடத்துல இருந்து ஒரு டைமென்ஷன் இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் மட்டும் இல்லாம வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாச்சுன்னா ஒரு சின்ன துகள்ல இருந்தா. ஸோ நமக்கு வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், இது காட் டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருமே நம்ம வந்து இப்போ பிலீவ் பண்றோம்ல. ஸோ அது மாதிரி வந்து இந்த உலகம் வந்து எதனால உருவாச்சுன்னா அந்த ஒரு துகள் தான். அது வந்து ஆரம்பிச்சதும் அந்த துகள் தான், அது முடிய போறதும் அந்த துகள் தான். டார்க் ஹோல்ல வந்து அந்த துகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. அது இல்லாம டார்க் ஹோல் வந்து என்னன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். அது சுத்திக்கிட்டே இருக்கும்போது அதுல உள்ள அந்த துகள்லாம் ரொம்ப வந்து அதிகமா சுத்துறதுனாலதான் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி கிரியேட் ஆன எனர்ஜில தான் நம்ம யூனிவர்ஸும் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கடவுள் இருக்காரா அப்படின்ற கேள்விக்கு வந்து அப்ப பிரபஞ்சத்தை உருவாக்குனதுன்னா கடவுள் தான் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சயின்ஸ் மூலயமா நிறைய தியரிஸ் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக் வந்து நான் படிச்சுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த புக் வந்து கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக பிளாக் ஹோல் வந்து எப்படி இருக்கும், எப்படி ஃபார்ம் ஆச்சு, கடவுள் இருக்காரா இல்லையா, நம்மளால வேற கிரகத்துக்கு போக முடியுமா இல்லையா, ஏலியன்ஸ் வந்து நம்ம ஊருக்கு வந்து ஏற்கனவே வந்திருக்காங்களா, இல்லை நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வேற இடத்துக்கு போயிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஏலியன்ஸ் வந்து வரா மாதிரி இருந்தாலும் வந்து ஒரு வேளை வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் வந்து ஆபத்து இருக்குன்னா அது சொல்றதுக்காக தான் வந்து நம்ம டைம் டிராவல் பண்ணி போனவங்க வந்து நம்ம கிட்ட வந்து
வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து டைம் டிராவல் பாசிபிளா இருந்தாலும் இப்ப நம்ம கிட்ட அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து மிஷின் இருந்தாதான் நம்ம டைம் டிராவல் பண்ணும்போது கரெக்டா அந்த டைம் வந்து அவங்களும் டைம் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் அப்படி வந்து ஒன்று பாசிபிள் இல்லை. அப்படி இருந்தாலும் இருக்கலாம், அதை நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு புதிராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து இந்த புக் வந்து நீங்க வந்து சயின்ஸ் வந்து விரும்பி படிக்கிற ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி படிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்கி படிங்க. வாங்கி படிச்சுட்டு மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல வந்து புக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து படிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.